அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்று நாம் ஒரு புனித பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். அதுதான் பூமியின் இதயம் என்று அழைக்கப்படும் மக்கா மாநகரம். மலைகளால் சூழப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரம் முஸ்லிம்களின் புனித தலமாக விளங்குகிறது. அதன் மையத்தில் கருப்பு நிற போர்வையால் போர்த்தப்பட்ட கஃபா கம்பீரமாக நிற்கிறது. இதுதான் இறைவன் பூமியில் கட்டிய முதல் ஆலயம். நினைத்துப் பாருங்கள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்களும் அவர்களின் அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிசலாம் அவர்களும் சேர்ந்து இந்த ஆலயத்தை எழுப்பினார்கள். அன்று முதல் இன்று வரை உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் தொழுகைக்காக தங்களது முகங்களை திருப்பும் புனித திசையாக கஃபா விளங்குகிறது. இது வெறும் கட்டடமல்ல, இது ஈமானியத்தின் சின்னம், முஸ்லிம்களின் ஒற்றுமையின் அடையாளம். ஒரு காலத்தில் மக்கா ஒரு வறண்ட ஜெயன் நடமாட்டமில்லாத பாலைவன பள்ளத்தாக்காக இருந்தது. ஆனால் அல்லாஹ்வின் அருளால் இன்று உலகின் பல பாகங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடும் ஜீவனுள்ள நகரமாக மாறியுள்ளது. ஹஜ் மற்றும் உம்ரா யாத்ரிகர்களின் லப்பைக் அல்லாஹும் லப்பைக் என்ற முழக்கம் இந்த நகரத்தின் ஆன்மாவாக ஒலிக்கிறது. இது வெறும் யாத்திரை அல்ல, இது வாழ்நாள் கனவு. இந்த புனித பயணத்தில் கஃபாவை வலம் வருவதும், ஸ்ஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையே ஓடுவதும், இறைவனிடம் பிரார்த்திப்பதும் ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தை தருகிறது. ஹஜ்ஜின் போது அரஃபா மைதானத்தில் கூடி நின்று இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பது மறுபிறவி எடுத்தது போன்ற உணர்வை தரும். இதுதான் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜின் மகத்துவம். மக்காவின் வரலாறு சம்சம் நீரின் அற்புதத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. குழந்தை இஸ்மாயிலின் தாகத்தை தீர்க்க அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவித்தபோது இறைவன் ஏற்படுத்திய இந்த நீரூற்று இன்று வரை வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நோய்களுக்கு மருந்தாகவும் உள்ளத்திற்கு அமைதியையும் தரும் இந்த புனித நீர் இறைவனின் அருளுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாகும். மக்காவின் மலைகளும் வரலாற்றை பேசுகின்றன. அதில் ஒன்றுதான் ஜபல் நூர், அதாவது ஒளியின் மலை. அதன் உச்சியில் உள்ள ஹிரா குகையில்தான் நமது நபி முஹம்மது அவர்கள் தனிமையில் இறைவனை தியானித்துக் கொண்டிருந்த போது முதலில் இறைவனின் வார்த்தையான வஹி அருளப்பட்டது. ஓதுவீராக என்ற அந்த முதல் வார்த்தை உலக வரலாற்றையே மாற்றியமைத்தது. இன்று மக்கா நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்ட நகரமாக வளர்ந்திருந்தாலும் அதன் ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு கல்லும் இஸ்லாத்தின் பொற்கால வரலாற்றை சுமந்து நிற்கிறது. நபி அவர்கள் பிறந்த வீடு இருந்த இடம், இன்னும் பல வரலாற்றுத் தலங்கள் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தவும் இறைத்தூதரின் தியாகங்களை நினைவு கூறவும் உதவுகின்றன. மக்கா என்பது வெறும் ஒரு நகரம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, முஸ்லிம்களின் இதயத் துடிப்பு, ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்நாள் முழுவதும் காண விரும்பும் ஒரு புனித பூமி. இந்த ஆன்மீக பயணம் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சியிருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.